மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்றவங்களாம் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் சொன்னார், கடந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் பழுதுபட்டு இருக்கிறது, அது உங்களால் சரியாக பழுதுபார்க்கவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், 1986ஆம் ஆண்டிலிருந்து இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலிருந்து அந்த வீடு 13,000 ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போல்லாம் நாங்கள் சேர்மன், அவரும் சேர்மன், அவர் அந்த ஊர் சேர்மன், நான் புள்ளம்பாடி சேர்மன். 13,000 ஆரம்பிக்கப்பட்டு 3 லட்சம் ரூபாய் வரை நேரடியாக அரசாங்கமும் கான்ட்ராக்டுக்காரங்களும் கட்டுறதில்லை. அது இந்த பயனாளி பெருமக்களே கட்டுவது. அதுதானே தவிர பயனாளிகள் ஒவ்வொருவர் கூடுதலாக காசு பணத்தை போட்டு கட்டுகிறார்கள். ஒருவருடன் பணம் இல்லை என்று சொன்னால் இருக்கிறதை வைத்து கட்டுகிறார்கள். அதற்கு தான் பிறகு தலைவர் தளபதி இருக்கும்போது சரி, கலைஞர் இருக்கும்போது சரி, ஏற்கனவே கட்டப்பட்ட சமத்துவபுர வீடுகள் எல்லாம் பழுது பார்ப்பதற்கென்று அதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கி அரசு சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டது. எனவே நீங்கள் கூட இப்போது 70,000 வீடுகள் 5 லட்சம் ரூபாய் செலவில் இந்த அரசு வழங்கி இருக்கிறது. இதை இன்னைக்கு ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்தார்கள். எல்லாம் பேஸ்மெண்ட் அளவில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது பயனாளிகள் பெருமக்கள் அவர்களுடைய சௌகரியத்தை கட்டி கொண்டு வருகிறார்கள். நீங்களாவது நல்ல முறையில் அந்த 5 லட்சத்தில் கட்டியிருக்கிறீங்க. நாளைக்கு உங்களை பார்த்து நீங்கள் கட்டினது சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் சார். ஓகேங்க, ஓகே, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 5 ஆண்டு காலத்தில் கட்டி கொடுத்த வீடுகள் நிறைய இடத்துல இடிஞ்சு தொங்குது. அதை அந்த மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும். ஆனால் நமது முதலமைச்சர் ஆட்சியில கட்டி கொடுக்கிற வீடு இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு ரொம்ப தரமா இருக்குன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் உட்காரு. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், நீர்வளத்துறை அப்புறம் தரேன். நீங்க அடுத்து உட்காருங்க. மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்களாவது ஒழுங்கா கட்டுங்க, நாங்க குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்க எது செஞ்சாலும் சரியாதான் நாங்க செய்வோம். நீங்க ஐயோலாம் என்னாதீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவர் மாண்பு உறுப்பினர் அவர்கள் என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பாக நாங்க தரமானதமா தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். இதுங்க கலைக்கு தான் நாங்க போய் பார்த்துட்டு தான் சொல்றேன். உங்களுக்கு சொல்லிட்டேன், நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கீங்க. இத நீங்க சபையில நீங்க பேசும்போது நீங்க அது எப்படி பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். உட்காருங்க. உறுப்பினர் ஆசின் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், நீங்க பேசுறீங்களா? உறுப்பினர் அண்ணன், நான் உங்களுக்கு சொல்றேன், மக்கள்கிட்ட போய் நீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு காலம் இருங்க. நாங்க இப்போ 3 மாசம் தான் ஆச்சு. நாங்க போற இடம்லாம் என் அண்ணனை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் தம்பிய பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க உண்மையா சொல்றோன்னே, யாரும் தவறு செய்ய மாட்டோம். திரும்ப இதை சொல்லிச்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பேசணும்னுட்டு பேசாதீங்க. இல்ல, நான் அதை அனுமதிக்க மாட்டேன். மாண்புமிகு